பொருளாதாரத்தை தரக்கூடிய மிஸ்டர் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து பொருளாதார வாய்ப்பை உங்களுக்கு மிகச்சரியான முறையில் வழங்க ரெடியா இருக்காரு. அதுவே எனக்கு தெரிஞ்சு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா நிறைய டிராவல் பண்ண போறீங்களா, அந்த தடவை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதியே பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் பிறக்க தயாராக இருக்கு. தனக்கான உடைமைக்காக, தனக்காக புகழுக்காக, தனக்காக எனக்குன்னு இது வரைக்கும் ஓடாத மேஷராசிக்காரங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்க போறீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் மேலும். அதே மாதிரி எதுல கவனம் அப்படின்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க, மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் பெண் குழந்தை வைத்திருக்கிறீர்களோ அவர்களுடைய எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாமான்ற இடத்துல பண ரீதியாக மட்டும் ஒரு சின்ன என்ன சொல்றது, டிபெண்ட்ஸ் அப்ப உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதை தாண்டியும் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகம். மேஷராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. திடீர்னு 7 குதிரை ஓடுறதை வாங்கி வீட்டில் வைக்கலாமான்னு தோணும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டு வரும். அதுவும் தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், ஊருக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமரக்கூடிய ஆவணி மாதம். ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகப்பெயர்கள் இருக்கு, என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் செவ்வாய் புதனுடைய வீட்டில் அப்படியே அழகா உபஜயன ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுமையுமே அங்கதான் இருக்க போறார். போன மாசமே வந்துட்டாரு. ஓகே, அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய நிகழ்வான குரு உச்சமாகி கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கடக வீட்டில் அப்படியே சூரியனோடு இணைந்த குரு பை போயிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. சூரியன் கரெக்டா இந்த ஆவணி மாதம் சிம்ம வீட்டுக்கு வர்றதா ஆவணி மாத பிறப்பு நம்மளுக்கே தெரியும். இந்த தடவை அதிகாலை 17ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க தயாராக இருக்கிறது. ஓகே, அப்படியே கூடயே சேர்ந்து புதனும் வந்து சூரியனோட வீட்டுக்கு வராரு. அந்த சிம்ம வீட்டில் சூரியன் புதன் கேதுவினுடைய காம்பினேஷன். அப்படியே 6ஆம் இடத்துல மிஸ்டர் சுக்கிரன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி கொஞ்சம் வக்ரகதியில பயணப்பட்டு இருக்காரு. ஆனா அதே மீனத்துக்குள்ள தான் இருக்காரு. இந்த பக்கம் கும்ப வீட்டுல ராகுடைய சஞ்சாரம். இந்த தடவை சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு கால அடிப்படையில் இந்த ஆவணி மாதம் இனிதே பிறக்க தயாராக இருக்கிறது. ஓகே, இந்த ஆவணி மாதம் என்ன பயிற்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஆகஸ்ட் மாசம் ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது அப்பா போதும் நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி, எவ்வளவு நாளா தான் செவ்வாயோட பார்வையில் நான் உட்கார்ந்து இருக்கிறது பை அப்படின்ற மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர்கிறார். வாவ், சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான கன்னி வீட்டுக்கு அப்படியே இறங்கி ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி வந்து உட்காந்துட்டாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்கவுங்க வீட்டில் அப்படி அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது செம சூப்பரா இருக்கு. இந்த தடவை புதன் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் புதனுக்கு பார்வை கொடுக்க போறார். இந்த பக்கம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டும் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த ஆவணி மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி வாருங்க பார்ப்போம், ஒவ்வொரு ராசிகளுக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த தடவை மட்டும் அப்படி 2ஆ பிரிச்சிடலாமா? செப்டம்பர் 1 வரைக்கும் ஒரு மாதிரி, செப்டம்பர் 1ல இருந்து 16 தேதி வரைக்கும் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருவிதமான நிகழ்வுகள் நாட் ஒன்லி மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, ஏன்னா 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கும் போது நான் நிறைய சொன்னேன், நிறைய செலவாகும், நிறைய பேர் உங்களை பத்தி காசி பேசுவாங்க, நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு. ஆனா மத்த எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கும், தேவையில்லாம மனசங்கல்ச்சத்தை மட்டும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு இந்த தடவை பொருளாதாரத்தை தரக்கூடிய மிஸ்டர் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து பொருளாதார வாய்ப்பை உங்களுக்கு மிகச்சரியான முறையில் வழங்க ரெடியா இருக்காரு. அதுவே எனக்கு தெரிஞ்சு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா சனி வக்ரமானது யாருக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் நம்மளுக்கு நல்லது பண்ற பிளான்ட் இல்லை, அவர் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்காரு, அது குருவோட பார்வையில் இருக்காரு. அப்படின்ற போது செலவுகள் தாறுமாறா போயிருக்கும். போன மாசம் சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள். ஆனா எப்படியாவது ஒரு இடத்துல வருமானத்தை குரு கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த தடவை வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. சுப விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்ற யோகம் கூடி வரக்கூடிய மிக முக்கிய காரணி இந்த மாதிரி 2க்கும் 7க்கும் முடியப்பட்ட சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் வாங்கியிருக்காருல்ல, அப்ப கண்டிப்பாக திருமண தடை இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு திருமண தடை நிவர்த்தி செய்ய போகுது. ஓகே, நிறைய பேருக்கு 5ஆம் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லையா? கேதுவோட இருக்காரு மேடம், இருந்துட்டு போறாரு, நம்பால் தான் ஸ்ட்ராங் ஆச்சே. படையப்பா படத்துல வர்ற மாதிரி மாப்பிள்ள நான் தான் சட்டா வருதுன்ற மாதிரி சூரியனோட வீட்டை கேது கொஞ்சம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சூரியன் தான் பலமங்கு. இருந்தாலும் கேதுவோட அந்த மறைவு
குறைவுன்றது சின்ன சின்னதா இருக்கும். ஆனா மேஷராசிக்காரர்களுக்கு கேது மிகச்சரியான முறையில் வேலை செய்வார். ஏன் தெரியுமா? செவ்வாயை போல் கேது வேலை செய்வார் என்கிற ஜோதிட அடிப்படையில் கேது யாருக்கு நல்லது பண்ணா, என்னுடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு கேது மிகச்சரியான முறையில் வேலை செய்வார். அதுவும் காலபுருஷத்துல 6ஆம் இடத்துல போய் 6ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி வாங்கி உட்கார போறார். 7ஆம் வீட்டு அதிபதியும் உட்கார போறார். 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன். தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இயங்க போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்களா? இந்த தடவை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி 18ஆம் தேதியே பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் பிறக்க தயாராக இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அலையிற அலைச்சலுமே மிகச்சரியான முறையில் உங்களுக்கான ராஜயோக வாழ்வியலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நம்பர் 3, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொண்டாட்டங்கள் நிறையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. நம்பர் 4, பணவரவுல இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நிறைய பேர் புது ஃபோன் வாங்க போறீங்களா? ஆமாம், வாங்கினா எனக்கு சொல்லுங்கள். ட்ரீட்லாம் கேட்க மாட்டேன், சொல்லிவிடுங்க. ஆனால் என்ன, நிறைய பேருக்கு புது ஃபோன் வாங்கணும், இல்லை ஃபோன் கேஸ் மாற்றுவீங்க, ஃபோன் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று கடையில் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் துல்லியமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு ஐஃபோன் வாங்குறதுக்கான யோகம்லாம் உண்டு. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு ஐஃபோன் வாங்குறது, ஐஃபோன் மாற்றுறது, சம்திங் லைக் இது ஏதோ ஒரு ஐஃபோனோட கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் இந்த மாதம் செலவு வைக்கணும்ல. அப்போ குரு சும்மா இருக்க மாட்டார்ல, தனியாக வர உட்காந்துருக்காரு. அப்புறம் மண்டை சும்மா இருக்காதுல்ல. ஏதாவது ஒரு செலவை மேஷராசிக்காரர்களுக்கு வச்சு அவர் விரையாதிபதி போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. தனக்காக ஏதாவது செய்து கொள்ளுதல், தனக்கான உடைமைக்காக, தனக்காக புகழுக்காக, தனக்காக எனக்குன்னு இது வரைக்கும் ஓடாத மேஷராசிக்காரங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்க போறீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் மேலும் போய் திடீர்னு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்ன்ற எண்ணம் மேலும் கோர்ஸ் படிப்பீங்க. நிறைய பேர் வந்து சிஸ்டமோட கனெக்ட் ஆவீங்க. ஒன்னா லேப்டாப் வாங்குறது, இல்ல போன் வாங்குறது, ஏர்பாட்ஸ் வாங்குறது, ஏர்பட்ஸுக்கு அந்த விஷயங்கள் மாத்துறது. நீங்க ஒருவேளை இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான உபகரணங்கள் வாங்குறது, இல்ல அப்படின்னா நிறைய மேஷராசிக்காரருக்கு டிராவல் பண்றதுக்காக சில கிட் ஏதாவது வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கு சில செலவுகள் மேற்கொள்ள நிறைய பியூட்டி பார்லரோட கனெக்ட் ஆவீங்க. கனெக்ட் ஆனா சொல்லுங்க, நிறைய பார்லரோட கனெக்ட் ஆகுது இந்த மாதம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ள மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அழகு சார்ந்த விஷயத்திற்குள் இயங்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிற முகத்தை அவ்வளோ பிரகாசமா இருக்கும். மேஷராசிக்காரங்க யாரா இருந்தாலும் பார்த்துனே கண்டுபிடிச்சாலும் ஓ நீ மேஷராசி, அந்த அளவுக்கு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே சந்தோஷமா பார்க்கும் போதே அப்படியே வாவுல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேஷராசிக்கோட இளமை அதிகம். ஏன்னா புதன் தான் இளமை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இளமை அதிகரிக்கும். அதே மாதிரி எதுல கவனம் அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கோங்க, மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் பெண் குழந்தை வைத்திருக்கிறீர்கள் அவர்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடம் தவறா எடுத்துக்காதீங்க. பிறப்புறுப்புல கவனமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் பார்வை யாருக்கு கொடுக்குறாருன்னா 6ஆம் பார்வையா இருக்கக்கூடிய இடத்தமான புதனுக்கு பார்வை கொடுக்குறாரு. புதன் எல்லாம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். அப்ப மேஷராசிக்காரருடைய பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, அதற்காக டாக்டர்கிட்ட கூட்டு போறதுக்கான வாய்ப்பு, அது சரியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கு. அதனால என்னடா இப்படி வரும்னு சொன்னாங்களே, இப்படிலாம் கிரகம் எப்படி இயங்கும் தெரியாது. ஆனா இந்த மாதிரி வாய்ப்புகள் வருவதற்கு மேபி சான்ஸ் ஆர் தேர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவீங்க, லேப்டாப் வாங்குறது கற்றுக்கொள்வீர்கள், வித்தை கத்துப்பீங்க. இந்த மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு கத்துக்கிறதோட கனெக்ட் ஆவீங்க. ஒன்னா நீங்க குருவா இருந்து சொல்லி கொடுப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு குருட்ட போய் கத்துப்பீங்க. அது இதுதான் கத்துக்கணும், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, கேது மைக்ரோ நாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் மிக நுண்ணிய அறிவு எல்லாமே கேது. அது சூரியனோடு சேரும்போது தலைமைத்துவத்துக்கான அறிவு இயல்பாகவே இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு உள்ள வந்துடும். லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். இயல்பாகவே மேஷம்னால லீடர்ஷிப் தான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் மைக்ரோவா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய இந்த தடவை அலைவீங்க. அலைச்சல் மூலமாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே. ஆனா என்னதான் புதன் 6ல இருந்தாலும் அவர் 3க்கும் உடையப்பட்டவர். காசிப் மட்டும் பேசாதீங்க. யாராவது காசிப் பேசினாங்கன்னு அந்த இடத்த விட்டு வெளில வந்துருங்க. இந்த தடவை உங்களை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, இல்ல உங்க வாயை புடுங்குவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை உங்களுக்குனே ஒரு 7.5 வந்து சேரும். வாயை விட்டு சொல்லுங்க. முதல்ல பிளானிங், திட்டமிடல்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் 3ஆம் இடத்தை குறிக்கும். அந்த இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்ந்தா அது காற்று வீட்டுல நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா செஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்ணும் பிரபஞ்சமும், செஞ்சுட்டோம் போல அப்படின்னு விட்டுருவாங்க. மேஷராசிக்காரருக்கு நிறைய விஷயம் கிடைக்காம போறதுக்கான காரணமே இது மட்டும் தான். அப்போ உங்களுடைய கனவுகளையோ நீங்க பண்ண போற விஷயத்தையோ வெளியில சொல்லாம இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான உத்தமமான நிலையை இந்த மாசம் கொண்டு வரதுக்கு. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பிளானிங்க்கு ஜிப்பு போட்டுக்கோங்க. வாய்க்கு வேற எதுவுமே வேண்டாம். அது மட்டும் பண்ணீங்கன்னா அந்த மாசம் தட்டி தூக்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாசம் பயங்கரமான லக்கு உங்களை தேடி வரப்போகுது. 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அதுதான் சர்வீஸ் ஓரியன்டட். அதுதான் வந்து என்ன சொல்றது, ராசிநாதன் வேற பார்வை கொடுக்குறாரு. குணரோக சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய நேட்டராஸ்கோப்ல என்ன பிளானட் இருந்தாலும் சரி, புதனும் வந்து அதோட சேர போறாரு. அப்ப அதற்கான காரியம் எல்லாம் இயங்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டமோட புது விஷயம், புது சாஃப்ட்வேர் இதெல்லாம் உங்களோட என்ட்ரி ஆக போகுது. வாழ்க்கையை வசப்பட போகுது. ரொம்ப நல்லா இருக்கு.
இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம். ஓகே, இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற மேஷராசி குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் செம்மையான நாலேஜ். இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவா ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு. அது 7ஆம் இடத்துல இருக்க போறான்ற போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக இருப்பார்கள். மேஷராசி பிள்ளைங்களை பத்தி எந்த கவலையும் வேணாம். மேஷராசிக்கார குழந்தைங்க படிக்காட்டி இந்த தடவை மார்க் எடுத்துரும். ஆனா நான் சொன்ன மாதிரி மேஷராசிக்கார குழந்தைகளுடைய உடல்நிலை, அதுவும் எஸ்பெஷலி பெண் குழந்தைகளுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். முன்கூட்டியே ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து போயிட்டு வந்துட்டீங்க, டாக்டர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் காமிச்சிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு நிவர்த்தியை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய வந்து செலிப்ரேஷன், நிறைய வந்து கிஃப்ட், நிறைய வந்து சந்தோஷங்கள், நிறைய டிராவல், நிறைய வந்து அனுகூலம், இதெல்லாம் இந்த மாதம் காத்திருக்கு. குழந்தைகளுக்கும் சரி, மேஷராசிக்கார குழந்தைகளுக்கும் சரி, மேஷராசிக்கார குழந்தைகளுக்கும் சரி, இந்த தடவை நடக்க காத்திருக்கிறது. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வாவ் ஃபேண்டாஸ்டிக் டைம் ரெடி. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஆவணி மாதம் சூப்பர் தான். 5ஆம் அதிபதி ஆட்சி வாங்கியிருப்பாரு. இந்த தடவை 5ஆம் அதிபதி ஆட்சி, 6ஆம் அதிபதி ஆட்சி, 7ஆம் அதிபதி ஆட்சி, வேற என்ன சாமி வேணும்? 10ஆவதுக்கு சனி வேற வக்கரமா இருக்கான். இங்கிருந்து குரு சனிக்கு பார்வை கொடுக்குறாரு. 4ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. இந்த பக்கம் செவ்வாய் 3ஆம் இடத்துல தைரிய வீரி விஜயஸ்தானத்துல இயங்குறாரு. வேற என்ன வேணும்? என்ன வேணுமோ ஒரு லிஸ்ட் போட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாசத்தை விட்டீங்கன்னா திரும்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வாங்கிக்கோங்க. என்ன வேணும் அப்படின்றத நீங்க எழுதுனா போதும், இந்த மாதம் உங்கள் கையில் வந்து சேரும். எழுத்தெல்லாம் புதன். நிறைய பேர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட கனெக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் போடுவீங்க. 20 வயதுல 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போடுறது, ஏதோ ஒரு ஆதார் கார்டோட, பேன் கார்டோட, ஏதோ ஒரு கவர்மெண்டோட அடையாளத்தோட சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சின்ன சின்ன தடை வந்துட்டு போகும். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லுங்க. தெய்வீக வழிபாடு, குலதெய்வத்துடைய வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு குலம் தலைப்பதற்கான ஜனனம் பிற குழந்தை பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த மாசம் கண்டிப்பாக குழந்தை பேரு கன்ஃபார்ம். நீங்க வந்து மேஷராசி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மத்துல உங்களுக்கு ஒரு பிளானட் இருந்தா கூட இந்த தடவை குழந்தை பிறப்பு அபரிவிதமா இருக்க போகுது. எதை பத்தியும் உரி பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கான அடையாளம், அங்கீகாரம் கிடைக்க போகுது. நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. எப்பவுமே சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்து நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. இந்த தடவை அதற்கான காரணிகள் நிகழும். 40 வயதுலேருந்து 60 கூடிய மேஷராசிகளுக்கு அலைச்சல் மூலமாக அனுகூலம். நிறைய டிராவல் இருக்கு. எதை சாப்பிடுறது, எதை ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாமான்ற இடத்துல பண ரீதியாக மட்டும் ஒரு சின்ன சின்ன என்ன சொல்றது, டிபெண்ட்ஸ் அப்ப உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து பண ரீதியாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தருக்கு பேங்க் லோன் மூலமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐயோட, HDFCயோட, IOBயோட, அதே மாதிரி இந்த கூட்டுறவு வங்கின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கிகளோடு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த மேஷராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வீர்கள். இல்ல அங்க போய் ஏதாவது சரி பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்கும். அது வேற விஷயம். ஆனா இந்த தடவை இந்த மாதிரியான பேங்க் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அவர்கள் மூலமாக ஒரு நல்ல வேலை நடக்கும் போது பேங்க் ஆஃப் பரோடா எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. செக் பண்ணிக்கோங்க. சும்மா நீங்க போகும்போது அந்த பேங்க் உங்க கண்ணில் படும். ஓகே, அப்போ அதன் மூலமாக நல்ல வேலை வரப்போகுது. கேட்ட இடத்துல கேட்டபடியே லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு. பண விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன இப்போ கேது வந்து உட்காந்தா மன ரீதியாக ஏதாவது ஒரு குழப்பங்கள், சஞ்சலங்கள் வரும். அப்போ அதுக்கு நிவர்த்தியாக மட்டும் உங்க குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, மேஷராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிவயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல, அதுவும் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்து நர்வ் ப்ராப்ளம். அதே மாதிரி 3 கூடைப்பட்ட 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால த்ரோட்ல வந்து கொப்பளம் வருது, வாயில புண்ணு வரதெல்லாம் வரும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ENT பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க மேஷராசிக்காரங்க. ஓகே, மேஷராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அதை தாண்டியும் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகம். ஏன்னா ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அது புதனோட வீடு. புதனாலே மீனாட்சி அம்மன் வழிபாடு இந்த நிறைய மீனாட்சி அம்மனோட கனெக்ட் ஆவீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது, இல்ல அம்பாளுடைய வருகை, ஏதோ ஒன்று இந்த மீனாட்சி அம்மனோட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, மேஷராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. திடீர்னு இந்த 7 குதிரை ஓடுறத வாங்கி வீட்டில் வைக்கலாமான்னு தோணும். இல்ல வாங்கி வைப்பீங்க. வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த படம் உங்க கண்ணில் படும். நிறைய குதிரை ஓடுற மாதிரி, இல்ல 7 குதிரையோட அமைப்பு, இந்த மாதிரி சன்ரைஸோட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கண்ணில் படும். பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நீ ஓட்டிக்கிட்டே உன்னை தடுக்க யாருமே இல்லை, நான் இருக்கேன் உங்க கூட சொல்லக்கூடிய செய்திகளாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குதிரை பார்த்த நிகழ்வு இந்த ஆவணி மாதம் நிகழ காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு.